கார்த்தி பயமா இருக்கா? நான் எதுக்கு பயப்படணும்? முதல்ல அவங்க சொன்னதை செஞ்சு காட்ட சொல்லுங்க. போங்க. கண்டிப்பா செஞ்சு காட்டுவேன். என் புருஷன் கௌரவத்துக்காக நான் சவால் விட்டு சொல்றேன். நான் ஜெயிப்பேன். தம்பி, அம்மா உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. அம்மா சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்களா? உடம்பு சரியான நேரத்தில் எதுக்கு அவங்க? என்னது, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? நீங்க தானே அம்மா வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க. இல்ல தம்பி, உங்க ஒய்ஃபை தான் அம்மான்னு சொன்னேன். அட போங்கண்ணே, போய் வேலையை பாருங்க. சரிங்க தம்பி. தமிழே ஸ்டாப். உனக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் வச்சிருக்கேன். நான் உனக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வச்சிருக்கேன். என்ன நியூஸ்? சரஸ்வதி எனக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கா. பாத்தியா, ஷாக் ஆயிட்டல? அட ஆமாப்பா. அட பாப்பா, நீ எந்த நியூஸும் சொல்ல விட மாட்டேங்கிற. சரி வா, முதல்ல போவோம். சரஸ்வதி உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரஸ்வதி, தமிழ். போன காரியம் நல்லபடியா முடிஞ்சதா? முடிஞ்சது. அம்மா, நீ என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஏன் நான் வரக்கூடாதா? ஓ, சாரு வரக்கூடாதுன்னு வேற சொல்லுவாரா? இங்க பாருமா, இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீ வரலாம், சாப்பாடு பரிமாறலாம், ஏன் அவனுக்கு ஊட்டி கூட விடலாம். சும்மா இருங்கண்ணே. ஏமா, கட்டின புருஷனுக்கு ஊட்டி விடுறதுல உனக்கு என்ன வைக்கும்? சரி சரி, நேரமாச்சு, வாங்க சாப்பிடலாம். சரிப்பா, நீங்க சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன். இரு, எங்க போற? சாப்பிடுவா. அண்ணே, 2 பேர் சாப்பிடலாம், வாங்க. அப்படின்னா நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. ஐயோ, நான் வீட்டுக்கு போய் கூட சாப்பிடுவேன். நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. என்ன சரஸ்வதி, புதுசா கல்யாணம் ஆனவங்க நீங்க 2 பேரும் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டா தானே அந்யோன்யம் வளரும். அதெல்லாம் இருக்கட்டும்ண்ணே, நீங்க வாங்க. மா, எனக்கு இருக்கவே இருக்கு நம்ம கம்பெனி கேண்டீன். நாங்க போய் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சந்தோஷமா சாப்பிடுங்கம்மா. நீங்க வாங்க, உட்காருங்க. என்ன திடீர்னு சர்ப்ரைஸ்லாம் கொடுக்குற? உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படியா? ஆமாங்க, வீட்ல தனியா இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிச்சுது. நீங்க ஆபீஸ் கிளம்புறப்பவே உங்க கூடவே வந்துடலாமேன்னு தோணும். சரி, உங்களை எதுக்கு தொந்தரவு பண்ணுமேன்னு அமைதியா இருந்துருவேன். அப்புறமா அத்தை கிட்ட சாப்பாடு எடுத்துட்டு போலாமான்னு கேட்டு அவங்க பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஹாப்பி ஆயிட்டேன். அதனாலதான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். ஆனா ஒரே ஒரு வருத்தம் தாங்க. இப்பதான் சந்தோஷமா இருக்குன்னு சொன்னேன், அதுக்குள்ள வருத்தமா? புருஷனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர்றது சந்தோஷம். ஆனா அதுவே என் கையால சமைச்சிருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும்ல. அத்தைதான் என்ன கிச்சனுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறாங்களே. இல்லனா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு அசத்துருவேன். எல்லாம் மாறும், என்ன நம்பு. சரி, நான் பரிமாறுறேன், நீங்க சாப்பிடுங்க. சரி, நீ பரிமாறு, நான் ஊட்டி விடுறேன். என்ன இது, சாப்பிடுங்க. ₹1 தானே, வாங்கிக்க. நீங்க சும்மா இருங்க, இது கம்பெனி. அதனால என்ன, நான் எப்பவுமே என் நண்பன் நம்பிச்சு சொல்றதான் கேட்பேன். அவன் தான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போயிருக்கால, ₹1 உனக்கு ஊட்டி விடணும்னு. அப்ப நான் சொன்னதை கேட்க மாட்டீங்க. சரி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். அவனுக்காக ₹1 ஊட்டி விடுறேன், உனக்காக நான் ₹1 வாங்கிக்கிறேன். ஓகேவா? நீங்க விளையாடாதீங்க, நீங்க சாப்பிடுங்க. ஒரே ₹1 ப்ளீஸ். இதான் வீட்டில் இருக்கும் போர் அடிக்குதுன்னு சொன்னல, அதுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது நடந்துச்சுன்னா வீட்டில் போய் அதை பத்தி யோசிச்சு பார்க்கலாம்ல. அப்போ நீங்க கம்பெனிக்கு வந்தா என்ன நினைக்க மாட்டீங்க? என்ன இப்படி சொல்லிட்ட? எப்பவுமே எனக்கு ஒன்று நினைப்பு தான். அப்போ வேலையை பார்க்க மாட்டீங்க. வேலை பார்ப்பேனே. அப்போ என்ன நினைக்க மாட்டீங்க? சரஸ்வதி, நீ +2 எக்ஸாம்க்காக படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தல, போர் அடிக்கும் போதெல்லாம் படிக்க வேண்டியதானே? போர் அடிக்கிறதுக்கு படிக்கிற காலம்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நான் போட்ட சபதத்துல ஜெயிக்கிறதுக்காக படிக்க போறேன். என்ன சொல்ற? இந்த தடவை +2 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றேன்னு சேலஞ்ச் பண்ணிருக்கேன்.
யார்கிட்ட? தயவு செஞ்சு யாரும் என்னென்னலாம் கேட்காதீங்க. இந்த சபதத்துல நான் ஜெயிக்கணும், அவ்வளோதான். சரி, நீ சொல்ல வேணான்னு முடிவு பண்ணிட்ட. அப்ப கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கதா செய்யும். ஒன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் பாஸ் பண்ணி முடிச்சுட்டு யார்கிட்ட சபதம் போட்டேன், ஏன் சபதம் போட்டேன் எல்லாமே உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஆனா இதுல நான் ஜெயிக்கணுங்க. கண்டிப்பா நீ ஜெயிப்ப. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் உன் கூடவே இருப்பேன், கவலைப்படாத. இந்தா இன்னொரு ரூபா எடுத்துக்க. இல்ல, நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன், நீங்க சாப்பிடுங்க. அதெல்லாம் முடியாது. நான் உனக்கு விட்டுறேன், நீ எனக்கு விட்டு, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அதான் காலையில் விஷ் பண்ணிட்டேப்பா. வணக்கம் சார். புரியலையாப்பா? தம்பிக்கு உன்னால ஒரு காரியம் ஆகணும், அதனால தான் வணக்கத்தை வாரி கொட்டிட்டு இருக்காப்ல. என்ன ஒன்றுப்பா? இல்லை சார், இன்னைக்கு எனக்கு கல்யாண நாள். என் பொண்டாட்டியை வெளியில் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒரு அரை மணி நேரம் பர்மிஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும் சார். போயிட்டு வா. தேங்க்ஸ் சார். இந்த அரை மணி நேரத்தை நாளைக்கு சரி கட்டிடுறேன் சார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, நீ போயிட்டு வாப்போ. ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் வரேன் சார். எப்பா இவன் ஓடுற வேகத்தை பார்த்தா ஒன்றும் சரியில்லையே. சரி அவனை விடு. நீ என்ன அவன் கேட்ட ஒன்று சரின்னுட்ட? ஆமாண்டா, ஏதோ கல்யாண நாள் பெர்மிஷன் வேணும்னு கேட்டால, அவன் ஒய்ஃப் வெயிட் பண்ணிருக்கோம்ல. அடேங்க அப்பா, உனக்கு மட்டும் எப்படி அந்த மாதிரி சிந்தனை பிச்சுக்கிட்டு வருது? என்னடா கலாய்கிறியா? உன்னெல்லாம் கல்லால் அடிச்சா கூட தப்பு இல்லைன்னு சொல்லுவேன். என்னடா சொல்ற? பின்ன என்னப்பா, அடுத்தவங்க முன்னாடிலாம் இவ்வளோ இறக்கப்படுற? என்னைக்காவது சரஸ்வதி பற்றி யோசிச்சு பார்த்திருக்கியா? ஏன்பா, லவ் பண்ணுற காலத்தில் தான் அவங்களை எங்கேயும் நீ கூப்பிட்டு போல, அட்லீஸ்ட் கல்யாணம் அனுப்புறமா வந்து எங்கன்னா கூப்பிட்டு போகலாம்லப்பா. டேய், இப்போ நாங்கள் 2 பேர் இருக்கிற சுச்சுவேஷன் உனக்கு புரியுது இல்லை? என்ன பெரிய சுச்சுவேஷனு? என்ன ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்களா? டெய்லி காலையில் எழுந்திருக்கிற, 3 வேளை சாப்பிட்ற, தானே இங்கே வேலைக்கு வர, யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் வெளியே போய் ஹெல்ப் பண்ணுற, அப்புறம் வீட்டுக்கு போகிற, தூங்குற, டெய்லி இப்படி தானே நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நடந்து தாண்டா இருக்கு. ஆனால் என் மனசு இப்போ சரியில்லைடா. சரி, இப்போ உனக்கும் சரஸ்வதிக்கும் கல்யாணம் ஆகல, லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோ, அப்பவும் இதே காரணத்தை தான் சொல்லுவியா? ஐயோ எனக்கு மனசு கஷ்டமா இருக்கே, சரஸ்வதி இப்ப பார்த்தா தான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்ப. ஏன்னா அவங்க தான் உன் பொண்டாட்டியா உங்க வீட்டுக்கு கிணத்து தவளை ஆயிட்டாங்களே, அவங்கள நீ தாலி கட்டி கூட்டு வந்துட்ட. இனிமே அவங்களுக்குன்னு தனியா ஆசா பாசன் எப்படிப்பா இருக்கும்? ஆம்பளைக்கு அப்படி நினைக்கிறதானே தொட்டு வர வழக்கம். என்னடா சொல்ற? ஏன்பா உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியாவே இல்லையா? உன்னை நம்பி உனக்காக ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவளை எல்லாரும் ஒதுக்கி வச்சிருக்காங்க, பேச்சு துணை கூட யாருமே இல்லை. அவங்கள என்ன ஏதுன்னு கேட்டியா நீ? என்னைக்காவது ஒரு நாள் ஏமா யாருமே உனக்கு பேச்சு துணைக்கு இல்லையே, போர் அடிக்காதமான்னு கேட்டிருக்கியா? சரிப்பா, நீ வேலையை பாரு. ஏன்னா இப்படி உழைச்சாதான் 200 பேர் இருக்கிற கம்பெனியை 2000 பேர் இருக்கிற கம்பெனியா மாற்ற முடியும். நம்பிச்சு டே. சாரிடா, நான் பண்ணது பெரிய தப்புன்னு இப்போ தான் எனக்கே தெரியுது. புரிஞ்சிச்சுல்ல? அப்போ பண்ண தப்ப சரி பண்ணிடு, அவ்வளோதான். எப்படா சரி பண்ணுறது? நீ தான் ஏதாவது ஐடியா கொடுக்கணும்டா. டேய், ரொமான்ஸில் நான் வீக்குன்னு உனக்கு தெரியாதா? ஐயோ, உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்பவே முடியாதுப்பா. சரி, நீ என்ன பண்ற? இப்போ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. தமிழ் என்ன பண்ற? ஒரு 4 முழம் மல்லிப்பூ வாங்கிட்டு போய் அப்படியே சிஸ்டரோட தலையில வச்சு அவங்கள ஹோட்டலுக்கெல்லாம் கூட்டு போய் அவங்களுக்கு பிடிச்சதா வாங்கி கொடு. அப்படியே பீச்சுக்கு கூட்டு போய் அப்படி இப்படி மனசு விட்டு பேசு. வரதா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். போதும், இதுக்கு மேலே எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ வேலையை பாரு. ஐடியாவை விற்கிறவெல்லாம் கடைசியில் அனாதையா நிற்பான்றது கரெக்டாக போச்சுப்பா. நல்லா இருக்கு. அந்த உதிரிப்பு கொஞ்சம் போடுவா. இந்தாமா. பாட்டி, பூ வேணும். என்ன பூவுப்பா? மல்லிப்பூவா சாமந்தி பூவா? எது நல்லா இருக்கும்? ஓ, புது கல்யாணமா? மொத தடவையா வாங்குறியா? சினிமாவில தான் புருஷன் மல்லிப்பூ வாங்கிட்டு போறத காட்டுறாங்களே, அப்புறம் என்னப்பா? எவ்வளோ வாங்கினா எப்படி வாங்கணும் தெரியாது பாட்டி. பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கியோ அவ்வளவு வாங்கிட்டு போப்பா. நான் அவன் மேல நிறைய பாசம் வச்சிருக்கேன். கல்யாணம் ஆகி முதல்ல பூ வாங்குற எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை பாட்டி, என் பொண்டாட்டி மேல எப்பவுமே பாசமா இருப்பேன். இருந்தா சந்தோஷம்தான்ப்பா. எத்தனை முழம் போடட்டும்? எனக்கு முழம்லாம் சொல்ல தெரியல பாட்டி, ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. எதுக்குப்பா அவ்வளவு பூவு? நீங்க தானே கேட்டீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு, அதான். இருந்தாலும் தம்பி, நீ பாட்டுக்கு தலை தாங்க முடியாத அளவுக்கு மல்லிப்பூ வாங்கி கொடுத்தா
அந்த பொண்ணு நிமிந்து உன் முகத்தை பார்க்க வேணாம். மொத்த பாசத்தையும் மல்லிகைப்பூவிலே காட்டிட போற. கொஞ்சம் மிச்சம் வைப்பா. சரி, அப்போ ஒரு 200 ரூபாய் கொடுங்க. ஆ. தம்பி, எப்பவுமே பொம்பளைங்களுக்கு அள்ளி கொடுக்கணும்னு இல்ல, அரைமுழம் பூவா இருந்தாலும் பாசத்தோட கொடுத்து பாரு, உன்னை கட்டி பிடிச்சிட்டு விடவே மாட்டா. புது கல்யாணம் ஆன புள்ள மகராசனா இருக்கணும். தேங்க்ஸ் பாட்டி. இந்தாங்க. சரிப்பா. மாமா, என்னாச்சு மாமா? என்ன? ஒண்ணும் இல்லையே. இல்லையே, இன்னைக்கு உங்களை பார்த்தா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கே. வேற மாதிரியா? எப்பவும் போல அதே தமிழ் தானே. சம்திங் ஃபிஷி. அப்படின்னா? உங்க நிலைமை தான் சொல்றேன். இல்ல, நான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு தானே வரேன். என்ன நிலைமை? இல்லையே, your eyes are பரபரப்பா வேற இருக்கீங்க. ஏதோ இருக்கு, சம்திங் ராங். இல்ல, வேலையை முடிச்சுட்டு நேரம் வீட்டுக்கு தான் வரேன். வர வழியில டிராஃபிக்கா இருந்துச்சா, அதான். ஓஹோ. மாமா, ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சீக்கிரம் சொல்லு. சரஸ்வதி உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. அப்படியா? என்ன அப்படியா? அது தெரிஞ்சுதானே பூ வாங்கிட்டு போறீங்க? இல்ல, என்ன சொன்ன? மாமா, மல்லிகை பூ மணக்கும். அதெல்லாம் மறைக்க முடியாது. இது கூட தெரியல. உங்க வைஃப்க்கு தானே பூ வாங்கிட்டு போறீங்க, அதுக்கே இவ்வளவு டென்ஷன்? இல்ல, அது முதல் தடவை வாங்கிட்டு போறேன்னா அதான். மாமா, என்ஜாய் என்ஜாய். நான் தான்மா. தெரியுங்க. என்ன இது பயங்கர ஓல்ட் ஸ்டைல். உன்னை சர்ப்ரைஸ் பண்ண நானும் நினைச்சினே வரேன். ஆனா என்னவோ தெரியல, அது சரியாவே அமைய மாட்டேங்குது. புரியுது புரியுது, நான்லாம் கொஞ்சம் பழைய இல்ல. தமிழ் எப்பவுமே புதுசுதான். என்ன பூ வாசனை எல்லாம் வருது? ஆமா, உனக்காக நான் மல்லிப்பூ வாங்கியிருக்கேன். ஆமா, நான் தான் உள்ள வந்தேன்றது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? நீங்க பைக்கை நிறுத்தும் போது, வீட்டுக்குள்ள நடந்து வரும்போது, நீங்க எங்க இருந்து அசைஞ்சாலும் ஏன் உள்ளுணர்வுக்கு அது தெரியும். நான் உள்ள வரும்போது கம்பெனிலேருந்து வரதுனால ஒரு வேர்வை ஸ்மெல் வரும், அதை வச்சு சொல்றியா? அப்படி இல்லைங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி வாசம் இருக்கும். அது ஆசைப்பட்டவங்களுக்கு புரியும். நம்ம மனசுல இருக்கிறவங்க நம்ம வீட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் நம்ம பக்கத்துல வந்துட்டாங்களா இல்லையான்னு நம்ம உள்ளுணர்வுக்கு தெரியும். ஓ, அப்படியா? ஆமா, அதுக்கு பேர் தான் லவ். ஆமா, என்ன திடீர்னு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போலாமே தான். வெளியே வா. எங்க போறோம்? எங்கேயாவது போலாம்.
புதுசாக கல்யாணமாக இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி அட்லீஸ்ட் நம்மளால கோயிலையாவது மீட் பண்ண முடிஞ்சது. பட் கல்யாணத்துக்கு அப்புறமா எங்கேயுமே போக முடியல. அதான் இன்னைக்கு எங்கேயாவது போகலாம். இந்த வச்சுக்கோ, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். மக்கு, நீங்க வாங்கிட்டு வந்த பூவை நீங்க தானே வச்சு விடணும். அப்பதான் அந்த பூவுக்கே மரியாதை. கரெக்ட் கரெக்ட். ஆஹா, எவ்வளோ அழகா இருக்க. நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். பாய். கரெக்டு தானம்மா? ஆமாங்க, நீங்க சொன்னா கரெக்ட் தான். அம்மா, அப்பா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வாங்க. இதெல்லாம் எங்ககிட்ட போய் ஏன் சொல்லிக்கிட்டு? சரிப்பா. அத்தை மாமா போயிட்டு வரோம். ஆ எங்கே போகிறாங்க இவங்க? பேபி குடு. சரஸ், நல்லா கெட்டியா பிடிச்சிக்கோ. பிடிச்சிருக்கீங்க? இல்ல கொஞ்சம் இருக்குமா புடி. ரோடெல்லாம் குண்டு குழியுமா இருக்குல்ல. இறுக்கி பிடிச்சிருக்கீங்க. பைக்கு கம்பியை நம்புற, என்ன நம்ப மாட்டல? ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன என்ன கொஞ்சம் பிடிச்சிட்டு வரலாம்ல. ஓ, இதுதான் விஷயமா? உன் சேஃப்டிக்காக தான் சொல்றேன். நான் சேஃபா தான் இருக்கேன். நீங்க ரோடு பார்த்து வண்டி ஓட்டுங்க. வண்டி வருது பாருங்க. 1000 ரூபாய்க்கு பூ வாங்கியிருப்பேன். நல்ல வேலை, தேவையில்லாம வேஸ்டா இருக்கு. என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை. கேட்கலங்க. என்ன சொன்னீங்க? ஓ, நம்ம பேசுறது கேட்கலனா பக்கத்துல வராளா? என்னங்க சொல்றீங்க? இல்ல இல்ல, கொஞ்சம் பக்கத்துல வா. என்ன? கொஞ்சம் பக்கத்துல வா. அடி கேட்கலங்க. என்ன சொல்றீங்க? பாத்தியா, இதுக்கு தான் இரும்பு நம்புறதை விட மனுஷங்களை நம்பணும். இதுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா? என்ன உங்க புத்தி என்ன நல்லாவே தெரிஞ்சிருச்சுங்க. இல்லம்மா, உண்மையிலேயே அது ஸ்பீட் பிரேக்கர் தாம்மா. இனிமே எத்தனை தான் வருது நானும் பாத்துக்கிறேன். என்ன 2 பேரும் ஒண்ணா பக்கத்து பக்கத்துலேயே உட்காந்து பைக்ல போலான்னு ஆசாசியா கிளம்பி வந்தேன். இப்ப கூட அப்படிதானே இருக்கும். எங்க 2 பேருக்கு நடுவில் 2 கிலோமீட்டர் இடைவெளியில இருக்கு. விபத்து தடுக்கணும்னா 10 மீட்டர் இடைவெளி வேணும்னு பஸ்ஸுக்கு பின்னாடிலாம் போட்டிருக்குமே, பார்த்தது இல்லையா? அதெல்லாம் மட்டும் வக்கனையா பேசு. தமிழ், இதெல்லாம் வேணான்னு தானே நம்ம ஒதுங்கி இருக்கோம். அதுக்காக பைக்ல போற சின்ன சின்ன சந்தோஷம் கூட கிடைக்கல. எப்படி? ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, அப்புறம் என்ன? அதுக்காக இப்படியா? சரி, நீ அப்படியே வா. ஐயோ தமிழ், எதுக்கு நீ இவ்வளவு வேகமா போறீங்க? இதுக்கு மேல கண்ட்ரோலே பண்ண முடியாது. வண்டி வேகமா தான் போகும். ஐயோ, ஸ்லோவா போங்க. நான் சொன்னாலும் வண்டி கேட்காது. என்ன பாக்குற? ரெஸ்டாரண்ட் பிடிச்சிருக்கா இல்லையா? வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து என்ன இவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, பிடிக்காம இருக்குமா? வா, இங்க உட்காரலாம்.
என்ன சாப்பிட்ற கல்யாணமாகி முதல் தடவையா ஹோட்டல் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. உங்களை அசத்துற மாதிரி நான் ஆர்டர் பண்றேன். அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு நீ நல்லா சாப்பிட்ற, நான் தான் ஆர்டர் பண்ண போறேன். ஏன்? ஏன்னா உனக்கு என்னென்ன பிடிக்கும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். அதான் நான் ஆர்டர் பண்ண போறேன். ஒருவேளை எனக்கு பிடிக்காததை ஆர்டர் பண்ணீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒண்ணு இருக்கா என்ன? அப்ப என்ன பண்ணலாம்? நீங்களே சொல்லுங்க. நான் பண்ண தப்புக்கு தண்டனையா அது எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டுரு. இதெல்லாம் பொங்காட்டம். பாரு, நீ கவலையப்படாத. உனக்கு பிடிக்காத ஐட்டத்தை கண்டிப்பா நான் ஆர்டர் பண்ணவே மாட்டேன். பார்க்கலாம். பாக்குறியா? ஆர்டர் ப்ளீஸ். ப்ரோ ஒரு விஷயம் வாங்க சார். நான் சொல்ற ஆர்டர் எடுத்துக்கோங்க. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். சீக்கிரம் கொண்டு வாங்க. சரி சார். அப்புறம் இந்த ஸ்பெஷல் ஐட்டம் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துடுறேன் சார். என்ன ஆர்டர் பண்ணீங்க? எல்லாம் உனக்கு பிடிச்சது தான். அதான் என்னன்னு கேட்டேன். அது சஸ்பென்ஸ். என்ன ஆர்டர் பண்ணிருப்பேன்னு யோசிக்கிறியா? இல்ல, முன்னாடி ஒரு நாள் தங்கச்சி பர்த்டேக்கு இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்தேன். அவளுக்கு பிடிச்ச டிஷ்ல ஆர்டர் பண்ணி அப்ப நான் சேர்த்து வச்சிருந்த எல்லா காசையும் போட்டு எங்க அப்பா கிட்ட திட்டு வாங்கி அதெல்லாம் இனிமே வரவே வராதுல்ல.